Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் மார்னிங்லேருந்து நைட் வரையும் என்னுடைய டெய்லி ரொட்டீன் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ டைம் வந்து 6:30 ஆக போகுது. நான் முதல் நாள் நைட்டே இட்லிக்கு போடணுங்கிறதுக்காக அரிசியும் உளுந்தும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சதுனால நான் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன், அரிசிலையும் உளுந்துலையும். அது ஊறிட்டுருக்கு. முதல் நாள் நைட்டே நான் வெந்தய தோசைக்கு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதனால அது அந்த பக்கம் கிரைண்டரில் ஓடிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது வெந்தய தோசைக்காக ஓடிட்டுருக்கு. இந்த காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சப்பவே நான் வந்து கிரைண்டரில் போட்டு விட்டுட்டேன். இதை அரைச்சி முடியும் போது அந்த அரிசி உளுந்து ஊறிடும். ஸோ அதையும் நான் அரைச்சிடுவேன். இந்த முருங்கைக்கீரையும் பச்சை மிளகாவும் எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்துலேருந்து நான் பறித்து கொண்டு வந்திருக்கேன். காலையில் எனக்கு வந்து டீ காஃபி குடிக்கிற பழக்கம் கிடையாது. இந்த முருங்கைக்கீரையிலேருந்து ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணுவேன், ஹெல்தி ட்ரிங்க்கு. அதை தான் நான் காலையில் குடிப்பேன் எப்போதுமே. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ கீரை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு நான் ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 2 கைப்பிடி கீரையை ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கீரை கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ கீரை நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் பாதி ஆறுனதும் அந்த கீரையை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. அரைக்கும் போது இந்த தண்ணி ஃபில்டர் பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணியும் அந்த கீரையோடவே சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு கம்ப்ளீட்டாக வடிகட்டிடுங்க கீரையை. அந்த கீரை வடிகட்டி எடுத்த தண்ணி இருக்குது பாருங்கள், அதை வந்து டெய்லி 48 நாளைக்கு நம்ம தொடர்ந்து வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கிற இந்த கால் வலி, குதிங்கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இருக்காது. இதை பொதுவாகவே வந்து லேடிஸ் வந்து இதை மெயினாக காலையில் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை தொடர்ந்து குடிச்சிட்ருக்கேன். காலையில் டிஃபனுக்கு நான் இட்லி ஊற்ற போகிறேன். அதுக்காக ஏற்கனவே அரைச்ச இட்லி மாவை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். ஏன்னா கூலிங்கோடு எடுத்து இட்லி ஊற்றினோன்னா இட்லி நல்லா பொங்கி சாஃப்டாக வராது. அதனால் எப்போதுமே இட்லி ஊற்றுறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருங்க. கூலிங் போனதுக்கப்புறமா இட்லி ஊற்றலாம். நான் துணி இட்லி தான் எப்போதுமே ஊற்றுவேன். எனக்கு குக்கர் இட்லி ஊற்றி பழக்கம் கிடையாது. இண்டக்ஷனில் நான் வந்து டைமர் வச்சு இட்லி வச்சிடுறேன். அது தானாக வெந்து முடிஞ்சதும் ஆஃப் ஆகிடும். வெந்தய தோசைக்கு மாவு இந்த பக்கம் அரைஞ்சிட்ருக்கு இல்லையா, அது இன்னும் நைஸாக அரையலை. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட தெளிச்சிக்கலாம். ஏன்னா தோசைக்கு தானே, அதனால் தண்ணி தெளித்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு நடுவில் இண்டக்ஷனில் இட்லி வச்சுருந்தோம் இல்லையா, இட்லி வெந்துருச்சு. இட்லி நல்லா உப்பி வெள்ளை வெள்ளையன்ட்டு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இட்லி எடுத்துடலாம். எடுத்து ஹாட் பேக்கில் வச்சிடலாம். துணி இட்லி எப்போதுமே எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி தெளிச்சுக்கணும். அப்போ தான் அந்த துணியிலேருந்து ஒட்டாமல் வரும். இப்போ இட்லி எடுத்து ஹாட் பேக்கில் வச்சிடுறேன். இட்லி நல்லா சூடாக இருக்குது. அதனால சூடாக இருக்கும்போது என்னால் இட்லி பிச்சு காட்ட முடியல எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே இப்போ வெந்தய தோசைக்கு மாவு அரைஞ்சிருச்சு, ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ அதை நான் அள்ளிடுறேன். இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக நான் தக்காளி தொக்கு பண்ணியிருக்கிறேன். இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். இந்த தக்காளி தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இட்லி நல்லா ஆறிடுச்சு. ஆனால் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி. இந்த தக்காளி தொக்கு தொட்டு தான் என் பையனுக்கு இப்போ நான் ஊட்டி விட போகிறேன். இப்போ 9 மணிக்கு என் பையனுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்காக அவன் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரெடி ஆகிட்டான். நானும் அவனுக்கு டிஃபன் ஊட்டி விட்டுட்டு நானும் டிஃபன் சாப்பிட்ருவேன். அவன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் கிச்சனில் லஞ்சுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி நான் லஞ்ச் மெனு என்ன பண்ண போகிறேன்னா, மோர் குழம்பும், பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பும், காய்கறிலாம் போட்டு புளிப்பு மண்டியும் பண்ண போகிறேன். இந்த மோர் குழம்பும் மண்டியும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ இருக்கும். டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோடவே நான் கொடுத்துருக்குறேன். இப்போ மோர் குழம்புக்கு தேவையான ஐட்டம் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். குழம்புக்கு தேவையானதை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இந்த பாத்திரத்தில். இப்போ குழம்புக்கும் மண்டிக்கும் தேவையான காய்கறிலாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். பூசணிக்காய் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். மோர் குழம்புக்கு இந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் எல்லாமே வந்து இதுக்கு மண்டிக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த பக்கம் எண்ணெய் சட்டியில் தண்ணி ஊற்றி அந்த பூசணிக்காவை கட் பண்ணி வேக வச்சிட்ருக்கேன். அதோடு இந்த குழம்பு கலக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் கலந்துடுறேன். இப்போ
இப்போ மோர் குழம்பு கொதி வந்துருச்சு, அதனால அதை தாளித்து விட்டுறேன். மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, அதை இறக்கி வச்சுட்டு இந்த தாளித்த எண்ணெய் சட்டியிலேயே இப்போ மண்டிக்கும் ரெடி பண்ண போகிறேன். மண்டிக்கு தேவையான காய்கறிலாம் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். மண்டிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொதி விட்டுருக்கிறேன். அது கொதிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இந்த அடுப்பில் கபசுர குடிநீர் 1 டம்ளர் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நானும் என் பையனும் குடிக்க போகிறோம். வாரத்தில் 2 நாள் இந்த கபசுர குடிநீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் இப்போ இந்த கோவிட் டைமில் வாரத்தில் 2 நாளாவது குறைஞ்சது நம்ம குடிச்சே ஆகணும். இது வெறும் வயிற்றில் இந்த கபசுர குடிநீர் குடிக்கக்கூடாது. நம்ம எப்போதுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமோ இல்லை லஞ்சுக்கு அப்புறமோ ஒரு 1/2 அன் ஹவர் கேப் விட்டு தான் நம்ம குடிக்கணும். என் பையனும் குடிச்சிட்டான். இப்போ லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு, மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, மண்டி ரெடி ஆகிடுச்சு. நான் இட்லிக்கு மாவும் அரைச்சி வச்சுட்டேன். வெந்தய தோசைக்கும் மாவு ரெடி ஆகிடுச்சு. 2 மாவையும் புளிக்க வச்சுருக்கிறேன். ஒரு 4 மணி நேரம் இருந்தால் போதும், புளிச்சிரும். அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ மத்தியானம் 1 மணி ஆயிடுச்சு. என் பையனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கேன். நான் சமைச்ச அந்த மோர் குழம்பும் காய்கறி மண்டியும் தான் ஊட்டிகிட்டு இருக்கேன். அவனும் ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் டிவி பார்த்துக்கிட்டு. என் பையன் சாப்பிட்டு முடித்ததும் நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மத்தியானம் ரெஸ்ட் எடுப்பேன். தூங்க மாட்டேன், ஆனால் டிவி பார்த்துட்டு இல்லைன்னா சும்மா படுத்துட்டு இருப்போம் நாங்கள் 2 பேரும். இப்போ ஈவினிங் 4 o'clock ஆக போகுது. பால் எடுத்து நான் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே நான் பால் காய்ச்சிடுவேன். பொங்காமல் அது கரெக்டாக டைமர் வச்சோன்னா அது பால் காஞ்சிரும். என் பையனுக்கு பாதாம் ட்ரிங்க் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த பாதாம் பவுடர் வந்து நான் வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன், வெளியிலேருந்து வாங்க மாட்டேன். அவனுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த பாதாம் பவுடர் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோவை நான் கூடி சீக்கிரம் போடுறேன். இப்போ நைட்டு 8 o'clock ஆகிடுச்சு. எங்களுக்கு டின்னர் டைம் வந்துருச்சு. காலையில் வெந்தய தோசை அரைச்சேன் இல்லையா, அந்த தோசை தான் ஊற்ற போகிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா தோசை ஊற்ற வருதுன்னு. நார்மலாக நம்ம தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரியே ஊற்ற வரும் இந்த வெந்தய தோசை. இது ரொம்பவே நல்லது இந்த டைமில். அதுவும் நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட வேண்டிய டைமு. அதனால நான் எப்போதுமே இட்லிக்கு மாவு போடும்போது வெந்தய தோசை, ராகி தோசை, கம்பு தோசைன்னு இது மாதிரி சைடில் தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருவேன். நைட்டுக்கு இந்த தோசையோ சப்பாத்தியோ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த வெந்தய தோசைக்கு நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னி எதாக இருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னுடைய டெய்லி ரொட்டீன் வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு டெய்லி ரொட்டீன் வீடியோ. வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது கோவிட் டைமுங்கிறதுனால எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க. குழந்தைங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. எதெல்லாம் ஹெல்தி ட்ரிங்க்கோ அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நல்லா இன்டேக் எடுத்துக்கோங்க. ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. சேஃபாக இருங்க. இது மாதிரி நான் இன்னும் நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.